சோல்ஜர்ஸ் சேனலில் மீம் ரோஸ் போட்டு நல்லா நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன மீம்ஸ் வந்திருக்கு, ஏதோ காயின் ஃபைட்டுன்றாங்க, இது கலக பாட்டுன்றாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத இந்த தேவையாக பார்க்கலாம். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓர சொல்ல போயிடலாம். நான் கலை கந்தசாமி. இந்த ஷோ கலை கந்தசாமி. அது வாங்க கிலோ பத்தா எது என்னடா ரைட் லெஃப்ட் இருக்கீங்க, என்னடா இது என்ன எடவி அது? பிகில் படத்துல நெஞ்சுக்குள்ள குடி இருக்குன்னு ஒரு சாங் இருக்கும். ஓகே, அதோட மலையாளம் வெர்ஷன் வந்து அல்டிமேட்டா இருக்கும். பாத்துட்டீங்கன்னா மைண்டுக்குள்ள இருந்து போகவே போகாது. இதெல்லாம் இப்பதானே பாக்குறாங்க இந்த சூர்யா பாட்டு. அதுக்கெல்லாம் முன்னாடி அதுதான் சூர்யா பாட்டாக பேரு. இது ஒண்ணுல தளபதியா டேய் பக்கத்துல அந்த அருவாளா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். எல்லாம் பாடி வச்சிருக்கீங்க டேய். ஒண்ணுல தளபதியா ராமா 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 கிட்ட வெள்ளை கேட்டடா மகா 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 சேல மகா ரூபா பத்தா. ஏடா நிஜமா ரிலீக்குது டேய். ஐயோ கேட்கவே கொடூரமா இருக்கடா. சேல மகா ரூபா பத்தா. ஏய் பேயில போமா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வில்லு பாட்டை அவன் சாமி பாட்டை தூக்கியும் பழத்தை உள்ள போட்டிருக்கான். இழந்த ரூபா 10 இது 10. டேய் என்னடா இது டேய். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு இல்ல எனக்குள்ள கடுப்பாது. உள்ள ஓஜி தளபதி பேச உள்ள காண்டாவாங்க. கடுப்பேத்துறார் மயிலார். கோடி பேர் இருக்காண்டா என்ன பிடிச்ச வெளியே. அதெல்லாம் போட முடியாதுன்றாரு. என்ன சரி போட்டுருங்கப்பா. அப்ப டிவி நான் சொல்லுவேன். ஆட்சியாளர்கள் தான் இது நான் பண்ற போறீங்க. என்ன பிடிச்ச எவ்வளவு கோடி பேர் இருக்காண்டா வெளியில. கருப்பு ரீஃபண்ட் கேட்டு கவுண்டருக்கு போனா கரை ஓடுது பார்த்துட்டு போட சொல்றாப்பா. பாவட தனுசு அடக்கொடுவே போற போக்குல தனுசுக்கு ஒரு குத்து. சும்மா டைம் பாஸ். நிஜமா தெரியுமா, அவரோட இட்லி கடை ரிலீஸ் ஆகும் போது கரூர் இஷ்யூ வந்துருச்சு. அப்புறம் தேர இஷ்குமே அப்போ வந்து மங்காத்தா ரிலீஸ் நினைக்கிறேன். அப்புறம் இதோ இந்த கரை அந்த படத்தப்போ எலெக்ஷன் ரிசல்ட் போட்டு காலி பட்டாங்க படத்தை. எனக்குன்னே வருவீங்களாடா. படம்லாம் பிரச்சனை இல்ல, ரிலீஸ் தான் பிரச்சனை. மனசே சொட்டு சொல்லுங்க. தேர இஷ்குமே நல்லா இருந்துச்சா? நல்லாவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நானே பர்சனலா கேக்குறேன், அந்த பொண்ணு நீ யாரதாம லவ் பண்ற அண்ணே? அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். இதுல வேற யாரு நீ மோகினி படத்துல சீன்ல உள்ள விட்டுச்சிருக்காங்க. திடீர்னு IAS, திடீர்னு IPS, ஒரே ஷாக் மேல ஷாக் ஆயிடுச்சு. அவன் உட்கார்ந்து வருஷ கணக்குல தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. கோழி பண்ணைக்கு எதுக்கடா டை மூக்க மூடிக்கேதான் அச்சு. இந்த மீம் நான் பார்த்தேன். இதுல முக்கியமா இதுல கமெண்ட்ஸ் தான் காமெடி. கோழி முன்னாடி டீசெண்டா இருக்கு. கோழி பண்ணை டீசெண்டா இருக்கணும். கார்பரேட் கோழி பண்ணையா டை கிட்டு இருக்காருல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டேய் இந்த மூவி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாடா. இப்போ யூடியூப் இருக்கு, எல்லா மூவிக்கும் நம்ம ரிவ்யூ சொல்றோம். சில பழைய படம்லாம் பார்த்தா தேவையே இல்லடா இது அப்படின்னு தோணுது. அந்த படம் மட்டும் இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா அடிக்கிற அடியில என்ன ஆயிருக்கூட தெரியும். டைரக்டர் கண்ணீர் விட்டுருப்பா. கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற. ஓகே, இது சிஎம் கோகேஷ் லொனகராஜ் வித் விஜய் அண்ணா. நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா ரோக்கியானா ஓவரா கலாய்க்கிறீங்க. பாரு ஜிப்லாம் பிடிச்சிருக்கானுங்க. லோலாக்கா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாதன்னா அடிப்பா அட்ரா இவன். நீ நானும் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க எத்தனை வீடியோ போட்டோ பிடிச்சிருக்கேன் பாருங்க. என்னடா இது தீசா முடிச்சத பார்த்து வச்சிருக்கீங்க. என்னடா இது மட்டுமா இன்னமும் இருக்கு காட்டுறாரு. என்னடா துரந்திர மொத்தமா முடிச்சிருக்கீங்க. டேய் சாரா 5 பூஜை கூடவா
மாதவ பூஜி பால் சர்பத்திக்கு தாத்தா மாமனார் கேரக்டர் என்னடா ஒருத்த பேரே ஒருத்த போட்டு வச்சிருக்கா. அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? துரந்தர் லோகேந்தர் கமல் ஃபேன் ஃபார் ரீசன். ஓ எல்லா கட்டமும் அவரே போட்டாரா? ஜிப் வச்சு ஓம்லாண்டாவோட மாத்தி வச்சிருக்காங்க ஜிப் போட்டு. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பண்ணாரு? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனை? கேடா இவ்வளவு கட்ட பிடிச்சிருக்கீங்க. இங்க பாரு திவாகர் போட்டோ. இங்க பாரு வாட்டர் ப்ளஸ் எல்லாம் அங்க பாரு வாட்டர் ப்ளஸ் எல்லாம் மாத்தி வச்சிருக்கானுங்க. ஐயா ஆனா அது அவ்வளவா தெரியலல்ல. அதான் ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. அதான்டா நானும் கேக்குறேன். அவர் என்னடா தப்பு பண்ணாருன்னு யாராவது சொல்லுங்களேன். கூலி மூவி ரீசன் மேபி கோகேஸ் லக்கராஜ் கூலி அமெரிக்கன் என்ட்ரி கைதி டு நான் ரிலீஸ். பாவண்டா அவனை விடாதீங்க. எலும்பு கூட வருது ஓடி வருது. என்னடா இது என்ன பிரமாதம். அவர் பில்டப் பண்ண கேப்பாரு அப்படியே வருது ரத்தம் வருது கொஞ்சமா எரிமலை குழம்பு வருது. எலும்பு கொண்டு அப்படியே வைன்ஸ் வருது அப்படியே மசில்ஸ் வருது. என்ன இது உள்ள என்னடா மோசமா இருக்குது. ஹார்ட் வருது. ரீஜனேஷன் ஆகுதா? దేవారం இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட். என்னடா கருமாது என்னடா இது? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? பார்க்கவே கொடூரமா இருக்கு. சுதந்திரம் வச்சுறாங்க. யாருங்க இவரு? இவரா? இவன்டா. ஆமாடா இவன்டா. இது என்ன ஜூனியர் என்டிஆர் இவ்வளவு கொடூரமா இருக்கு. வருண் செட்ரி த்ரிஷம் 3 கடற்கொடவே என்டிஆர் மூவி அனாட்டமிக் கிளாஸ். You are making history. ஒஸ்ட் எட்டு ஏடா பேய் வச்சிருக்கீங்க பூவா? அவருக்கு என்ன இது பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரு பில்டப் பண்ணிட்டு ஓரா கொடுத்து வச்சிருக்காங்க. பாத்தியா அற்புதமான கட்டுமரம் செஞ்சிருக்கேன். இதுல நான் யுமிகாவை கூட்டிட்டு ஊரை சுத்த போறேன். வட்டமா கணேச்சி. ஏய் ரொம்ப பேசாத, பெரிய டைட்டானிக் கப்பல் வச்சிருக்க. இந்த மாதிரி நீ இன்னொன்னு செய்ய முடியாது. ஏன்னா இத செஞ்ச கார்பெண்டர் கிட்ட இந்த மாதிரி பழகியே இல்ல தெரியுமா? இந்த மாதிரி நாங்களும் உருவாக்குவோம். உருவாக்கி கரையிலேயே ஊர்ந்துட்டு. அட பாவிலா கடைசி யூனிவர்ஸ் ஆகி போச்சுங்க பாருங்க. தேவி தான் வந்து சூர்யாக்கு போட்டாடுங்க நம்ம பிஆர் வச்சு. என்ன ஆட்டம் ஆடினடா. இப்ப பிஆர் படம் கடைசி படம் சரியா போடல ஓகேவா? அதே மாதிரி எஸ்கே ஓடல. இப்ப பெரிய சூர்யா படம் ஓடிச்சுன்னு ஒண்ணு வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இல்ல ஜெயிக்கிறவன் தோப்பா தோக்குறவன் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி இதுவே பிடிச்சிருக்கானுங்க. அட கன்றாவியே. இப்படியே வந்து ஜாலியா பார்க்க சிரிப்பா தான் இருக்கு. கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் சாமி தரிசனம் செய்து காணிக்கை செலுத்திய சூர்யா லீ கருப்பன். அதுக்குதான் ஆர்ஜே பாலாஜி போயிட்டு நல்லா பெரிய அருவாள் கொண்டு போய் சாமிக்கு கொடுத்துட்டு வேண்டிட்டு வச்சுட்டு வந்தார். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா படம் தியேட்டர்ல பார்த்தேன். ஓகேவா? செகண்ட் ஹாஃப்ல எனக்குமே மாற்று கருத்து இருக்கு. இப்போ ஆக்சுவலி கேக்கு ரொம்ப உடம்பும் சரியில்லை. ரொம்ப உடம்பு ஃபுல்லா கஷ்டமே போச்சு. ஓகேவா? முன்னே தனியோட அதை பேசுறேன் என்னாச்சு அப்படின்ட்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஆமா அதுலயும் படம் நானும் சொல்லிட்டே இருந்தேன் அதுல எஞ்சி போயிடலாம். பட் இருந்தாலும் அந்த கட்டி வழியில என்கிட்ட எல்லாம் மூஞ்ச என்ன பழமா அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாரு. சூர்யாவை பார்த்து லபோதிபூன்ட்டு கேட்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாரு. அப்பதான் தெரிஞ்சது பிரச்சனை எங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கத்திய வச்சு குத்தி ஆபரேஷன் பண்ணி எடுத்தாரு. மறுநாளே கூட்டு போயிட்டாங்க. ஆபரேஷன். விஜய் அண்ணா சிலையை வைங்கடா அண்ணா தாடிமலை சிலையை வச்சிருக்காடுங்க. ஆமாங்க ஒரு ஆக்கல பார்த்தா அப்படிதாங்க இருக்குது. இங்க பாரு உனக்கே அவனால இருக்கு சிரிக்கிறேன். தாடி பாலாஜி தாண்டா இது காமெடிங்க. தாடிமலை சிலை நன்றாக இருக்கிறது. அப்பா தாடி பாலாஜிப்பா. அதே ஒண்ணு இல்ல தலைமுறைதான் தலா சடங்கு தெரியாம வந்து அசங்கமா சதுக்கி வச்சிருக்கேன். தாடிபாஜி படம் இருப்பான் போல.
நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேன். என்னது சொல்லப்படாத காதலா இது? தப்பாக்குதுண்ணா. இது சீரிஸ் பார்க்கறதுக்கு புரியாது என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. அநியாயமா காதல் ஜோடியை பிரிச்சுட்டீங்களேடா. விச்சர் ட்ரூ லவ் நெவர் எண்ட். இது என்ன பிரமாதம். ஹார்ட் பீட் சீசன் 3 வரட்டுமே. என்ன சும்மா எல்லாரையும் வந்து ஆடி போல நம்ம ரோசி வேலை பண்ணிருக்கேன். சும்மா ஆடிவிட்டு இதுக்காக ஃபுல்லா உட்காந்து பார்த்து ரோசியை போடலாம் பாருது அது சீலுக்கு. ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவாங்க. சும்மா அப்பாவும் இருப்பாங்களா ஆத்தாவும் இருப்பாங்களா. ஆனால் குழந்தைங்க வந்து அப்பனுக்கு தான் ஆத்தாவும் தெரியாதா. கேட்டால் வந்து அப்பனுக்கே வந்து பொண்ணு யாருன்னு தெரியாதா. இதெல்லாம் 90s ஒருத்தர் படத்துல கதை இது. அது திருடி படத்தை வச்சிருக்கு சீரியல் எடுத்து வச்சிருக்காங்க. உட்காந்து பேட்னு பார்த்து வந்திருக்கேன். நீ இந்த மாதிரி படம்லாம் பார்த்து கேட்டு பார்க்கல என்பதற்காக ஓகே உங்களுக்கு எல்லாம் உலகம் அரைச்சிருக்கானுங்க. நானே டாக்டர் விஜய்க்கு என்ன ஆச்சு போலீஸ் கூட்டு போனாங்களேன்னு வருத்தத்துல. இல்ல தனுஷ் கூட்டு போட்டாங்க. அவனும் தனுஷும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா ரூம்ல? தனுஷா இல்ல டாக்டர் விஜய். அவர் தான் ரீனாவோட அப்பா. அது அவங்களுக்கு புரியும் உனக்கு புரியாது. தப்பாக்குதுண்ணா. ஐயோ நான் தப்பா இருப்பேன் கேஸ் போட்டுறாங்களே. ஐயோ என் வாய் சும்மா இருக்கா. டிசம்பர் 18 ரைட் அவெஞ்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுடி. ட்ரெஷர் டூம்ஸ்டே எல்லாம் டூம்ஸ்டே முடிச்சிருக்கேன். ஓகே இது என்ன நாய் இருக்கு ஜம்ப் பண்ண முடியா. அது எங்கே போகுது? இன்னும் மெஷர்மெண்ட் பண்ணுதா? என்ன பண்ணுது? ஏதோ பண்ணுதுங்க பாருங்க. திரும்ப போயிடுது. ஓகே இன்ட்ரெஸ்ட் என்னடா அது? மெஷர்மெண்ட் போட்டு ஜம்ப் பண்ணுறீங்க. நாய்க்கு அறிவா. நம்ம தான் நாய் வந்து இதுதான் நினைக்கிறோம். டாகேஷ் யூஸ்ட் ஆல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அனலைசிங் த ப்ராப்ளம். டாகேஷ் பேர் டாகேஷ் தெரியானுங்க போல. ஐ திங்க் டாக் ஹாஸ் ஏ ஓசிடி. ஓசிடினா நான் நினைச்சேன் சும்மா வந்து கலர் அரேஞ்ச் பண்ணுறேன் நினச்சிங்களா. ஓசி எப்படி போகிற நோய் தெரியுமா? அதான் அனுப்பிச்சுங்கன்னா தெரியும். சும்மா வந்துட்டு தன்னை ஒரு பெரிய அட்டில் வச்சுதான் காமிச்சுன்னு ஓசிடி. 5 steps to become a certified Cinepulthi. Disclaimer: to become a certified Cinepulthi, you should watch Fight Club 5 times a day, Shashank Redemption 10 times a day, and the random Iranian movies which nobody care 15 times a day. Now coming to the first point, this is letterbox ID. First you should create a letterbox ID with the ID Navin_Nolan or Mariappan_Martin and yap about the recent movie which you saw in some 2-page write-up, thinking yourself as some Bharadwaj Rangan, even though nobody is give a shit about your review. Now coming to the second point, which is an unpopular opinion. This is a very important point for a Cinepulthi. You should always come up with an unpopular opinion to look cool among others and project yourself like an intellectual Pulthi. If everybody say the movie is not good, you should say the movie is good. If everybody say the movie is good, you should say the movie is shit. This will make you look cool among others and make them think that you are some intellectual Pulthi, even though you are a certified Tarkuri in real life. Now coming to the third point, is going to the random Iranian films. If I give you two options, one is going to a random mainstream commercial film or going to the random Iranian film made on the toilet documentary for 48 hours, then you should always select the second option to look cool among others and to feel like an intellectual Pulthi. Now coming to the fourth point, is going to the Malayalam films. It's a very important aspect for a Tamil Cinepulthi. You should always, after watching the Malayalam films, go like Malayalam cinema bro, very artistic bro, very natural cinema bro, so that you can correct a Malluhas and get settled in random parts of the Kerala. Now coming to the fifth point, is calling Tamil films as a crap. It's a very important point. You should always say that Tamil films are worst. They are very bad. They don't know how to write. They should learn from Malayalam cinema. After the film released in theatre, you should call it overrated. It's a very bad. And after it released in OTT, you should call it an underrated masterpiece. So this is it about the 5 steps to become a cinephile. Comment which video should I do next. Thank you. Glorify Loki movie cult classic part 6 songs redemption. உண்மைதாங்க சினிமா நான் ஒரு ரசிகர் அப்படின்ட்டு போறையா மத்திட்டு இருப்பாங்க இல்லையா. தன்னை ஒரு சினி ஃபார்ம் ஃபயர்னு காமிச்சுன்னா உண்மையான பாயிண்ட் இதுதான்.
ஓகே சொல்லஸ், நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த மீம்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா வாரம் போய் ட்ரை பண்றேன். வாங்க வாரம் 3 வருஷம் படம் மாட்டேங்குது, முதுல கட்டிலாம் வந்து தொலையுது, ஆப்ரேஷன் எல்லாம் பண்றாங்க. இனிமேல் சொன்னா வாங்க மாட்டேங்குது. நான் போடும்போது புறாலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஜஸ், போட சும்மா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இது என்னோட பர்சனல் ஐடி, கீழே எதுவும் சேனல் ஐடி, ரெண்டுத்துல எதுல வேணாலும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மீம் ஏதாவது ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளும் வந்து மீம் கோஸ்ல பார்க்கலாம். ஓகே ஜஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.